23 ரன்களில் ஆல் அவுட் இங்கிலாந்து அணி வரலாற்று தோல்வி. இந்தியா உலக சாதனை பந்துவீச்சு. கிரிக்கெட் வரலாற்றையே திரும்பி பார்க்க வைத்த சம்பவம். அதாவது இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு எதிரான T20 போட்டிகள் தற்போது நடந்து வருகிறது. சமீபத்தில் தான் இந்திய அணி அயர்லாந்துக்கு எதிரான தொடரில் களமிறங்கியது. அந்த அயர்லாந்துக்கு எதிரான தொடரை பொறுத்தவரையில் இந்திய அணிக்கு மாபெரும் அதிர்ச்சியும் காத்திருந்தது. ஏனென்றால் இந்த நடந்து முடிந்த அயர்லாந்துக்கு எதிரான 2 T20 போட்டிகள் கொண்ட தொடரில் ஸ்ரேயஸ் ஐயர் தலைமையிலான இந்திய அணி களமிறங்கியது. அதுவும் இந்த இந்திய அணியில் அபிஷேக் சர்மா, இசான் கிசான், சூரியவன்சி உள்ளிட்ட 3 அதிரடி நட்சத்திர பேட்ஸ்மேன்களும் இருந்தன. ஆகவே இந்த தொடரில் இந்திய அணி எளிதாக வெற்றி பெற்றுவிடும் என்றுதான் நாம் உள்பட பலரும் நம்பியிருந்தோம். ஆனால் துரதிருஷ்டவசமாக இந்த அயர்லாந்து தொடரில் 2 போட்டிகளிலும் தோல்வியடைந்து தொடரை மொத்தமாக இழந்து நின்றது இந்திய அணி. மேலும் இது ஒரு கத்துக்குட்டி அணியான அயர்லாந்து அணியிடமே தொடரை இழந்திருப்பது இந்திய அணிக்கு வரலாற்று பின்னடைவாக மாறியது. இந்த ஒரு தோல்விக்கு மிக முக்கிய காரணமாக பார்க்கப்படுவது என்னதான் இந்த அயர்லாந்துக்கு எதிரான தொடரில் அபிஷேக் சர்மா, இசான் கிசான், சூரியவன்சி என 3 பேரும் ஸ்குவாடில் இருந்தாலும் சூரியவன்சிக்கு இந்த தொடரில் ஆடும் 11இல் இடம் கொடுக்கவில்லை. ஆகவே அதுவே இந்திய அணிக்கு மிகப்பெரிய பின்னடைவாகவும் மாறியது. ஒருவேளை அயர்லாந்துக்கு எதிரான தொடரில் ஆடும் 11இல் சூரியவன்சி 2 போட்டிகளிலும் களமிறங்கியிருந்தால் போட்டியின் ரிசல்ட் என்பது மொத்தமாக மாறியிருக்கும். இந்த சூழலில்தான் அயர்லாந்து தொடர் முடிந்த நிலையில் உடனடியாக இங்கிலாந்துக்கு எதிரான 5 T20 போட்டிகள் கொண்ட தொடர் தொடங்கிவிட்டது. ஆக கடந்த தொடரில் செய்த தவறை இந்த தொடரில் செய்யக்கூடாது என்று இந்திய அணி கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர் முடிவு செய்துவிட்டார். அதனால்தான் இந்த இங்கிலாந்து தொடரின் ஆடும் 11இலும் சூரியவன்சியை கட்டாயமாக இணைத்திருக்கிறார். அப்படியாக சமீபத்தில் தொடங்கிய இந்தியா இங்கிலாந்துக்கு எதிரான இந்த ஒரு T20 போட்டியில் சூரியவன்சி களமிறங்கினார் என்று தெரிந்தவுடன் இந்தியாவையும் தாண்டி ஒட்டுமொத்த உலக கிரிக்கெட் ரசிகர்களும் இந்த போட்டியை ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருந்தனர். அதற்கு காரணம் வெறும் 14 வயதுடைய சிறுவன் ஒருவன் ஒட்டுமொத்த சர்வதேச உலக கிரிக்கெட் அணிகளின் பந்துவீச்சாளர்களுக்கு, அதுவும் ஜாம்பவான் பந்துவீச்சாளர்களுக்கே சிம்ம சொப்பனமாக இருந்து வருகிறார். ஆகவே சூரியவன்சியின் அதிரடி என்பது இங்கிலாந்து போன்ற ஜாம்பவான் அணிக்கு எதிராக எப்படி இருக்கும் என்ற அந்த ஒரு எதிர்பார்ப்பும் இந்திய ரசிகர்களையும் தாண்டி மற்ற நாட்டு கிரிக்கெட் ரசிகர்களுக்கும் இருந்தது. அந்த ஒரு எதிர்பார்ப்பில்தான் இந்த ஒரு போட்டியும் தொடங்கியது. அப்படியாக தொடங்கிய இந்த ஒரு போட்டியில் இந்திய ரசிகர்களுக்கு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் ஒன்றும் காத்திருந்தது. ஆமாங்க, இந்த போட்டி தொடங்கி டாஸை வென்ற இங்கிலாந்து அணி முதலில் பேட்டிங் செய்வதாக முடிவெடுத்தது. அதனைத் தொடர்ந்து பந்து வீச களமிறங்கிய இந்திய அணியை பொறுத்தவரையில் ஏற்கனவே அயர்லாந்து அணிக்கு எதிராக தோற்ற கடுப்பில் இருந்தது இந்திய அணி. ஆகவே எப்படியாவது இந்த இங்கிலாந்துக்கு எதிரான தொடரில் மீண்டு வருவதை தாண்டி மிகப்பெரிய அளவில் மீண்டு வர வேண்டும் என்ற அந்த ஒரு நோக்கத்தில்தான் இந்த தொடரை அணுகியிருக்கிறது இந்திய அணி. அந்த ஒரு விஷயத்தை இந்த போட்டியின் முதல் ஓவரிலேயே பார்க்க முடிந்தது. ஏனென்றால் இந்த போட்டி தொடங்கி முதல் ஓவரை நம்முடைய ஹர்ஷ்தீப் சிங் வீச அந்த ஓவரில் ஒவ்வொரு பந்தும் அனல் பறந்தது என்றுதான் சொல்ல வேண்டும். அதுவும் ஒவ்வொரு பந்தும் துல்லியமான லென்த்தில் வீசப்பட்ட பந்துகளாகும். பொதுவாகவே கிரிக்கெட் போட்டிகள் என்று எடுத்துக்கொண்டாலே எவ்வளவு பெரிய ஜாம்பவான் பவுலர்களாக இருந்தாலும் ஒவ்வொரு பந்தையும் சரியான லென்த்தில் வீச முடியாது. கிட்டத்தட்ட சற்று முன்ன பின்னத்தான் வீச முடியும். ஆனாலும் இந்த ஒரு போட்டியை பொறுத்தவரையில் முதல் ஓவரை வீசிய ஹர்ஷ்தீப் சிங் இந்த ஓவரில் 5 பந்துகளை சரியான லென்த்தில் வீசியிருந்தார். இதுதான் பலருக்கும் வியப்பாக இருந்தது. அப்படியாக வீசிய இவருக்கு அதற்கான பலனும் கிடைத்தது. ஏனென்றால் அந்த முதல் ஓவரிலேயே மொத்தமாக 3 விக்கெட்டுகளை கொத்தாக அள்ளினார் ஹர்ஷ்தீப் சிங். பின்னர் அடுத்த ஓவரான போட்டியின் 2வது ஓவரை வீசிய நம்முடைய ஹர்ஷித் ராணா, இவரும் கடந்த போட்டியில் தோல்வியடைந்த விரக்தியில்தான் இந்த போட்டியில் பந்து வீசினார். அதாவது கடந்த அயர்லாந்துக்கு எதிரான தொடரில் விட்டதை இந்த இங்கிலாந்துக்கு எதிரான தொடரில் எப்படியாவது பிடித்தாக வேண்டும் என்ற அந்த ஒரு நோக்கம் என்பது ஒவ்வொரு இந்திய பவுலர்களிடம் இருந்தது. அதை இந்த ஒரு போட்டியில் நன்றாகவே பார்க்க முடிந்தது. அதனால்தான் இந்த போட்டியின் 2வது ஓவரை வீசிய ஹர்ஷித் ராணா, இவரும் துல்லியமான லென்த்தில் ஒவ்வொரு பந்தையும் வீசினார். அதன் காரணமாக 2வது ஓவரிலும் 2 விக்கெட்டுகளை இங்கிலாந்து அணி இழந்தது. அதாவது முதல் 2 ஓவர்களுக்கு உள்ளாகவே 5 விக்கெட்டுகளை இழந்து வெறும் 3 ரன்கள் மட்டுமே தான் எடுத்திருந்தது இங்கிலாந்து அணி. ஆக அப்போதே தெரிந்துவிட்டது
இந்த போட்டியில் இந்திய அணியின் அணுகுமுறை என்பது வேற லெவலில் இருக்கிறது என்று. அதுவும் கடந்த தொடரான அயர்லாந்து அணிக்கு எதிரான அதுவும் கத்துக்குட்டி அயர்லாந்து அணிக்கு எதிரான தொடர் தோல்வி என்பது இந்திய அணியை மிகப்பெரிய அளவில் பாதித்துள்ளது என்று சொல்வதை விட உத்வேகப்படுத்தியுள்ளது என்றுதான் சொல்ல வேண்டும். அந்தளவுக்கு கடந்த போட்டியின் தோல்விகளுக்கும் சேர்த்து வைத்து இந்த போட்டியில் இங்கிலாந்து அணியை இந்திய அணி பழிதீர்த்து விட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். மேலும் இந்த போட்டியில் அடுத்தடுத்து தொடர்ச்சியாக சிறப்பாக பந்து வீசிய இந்திய அணி மொத்தமாக வெறும் 23 ரன்கள் எடுத்திருந்த போதே இங்கிலாந்து அணியை ஆல் அவுட்டே செய்துவிட்டது. அதாவது இங்கிலாந்து அணி வெறும் 23 ரன்களில் 10 விக்கெட்டுகளையும் இழந்து படு மோசமான முறையில் ஆல் அவுட் ஆகியிருந்தது. அதுவும் இதில் நம்ப முடியாத ஆச்சரியம் என்னவென்றால், சர்வதேச T20 போட்டிகளில் இங்கிலாந்து அணி இதற்கு முன்பு எடுத்த குறைந்தபட்ச ரன்களே 80 ரன்கள் தான். 80 ரன்களுக்கு குறைவாக இங்கிலாந்து அணி சர்வதேச T20 போட்டியில் குறைந்தபட்ச ரன்கள் எடுத்ததே கிடையாது. அப்படி இருக்கும்போது இந்த போட்டியில் வெறும் 23 ரன்களில் ஆல் அவுட் ஆகியிருப்பது என்பது இங்கிலாந்து அணிக்கு மிகப்பெரிய அவமானமாக பார்க்கப்படுகிறது. மேலும் இதற்கு முன்பு இங்கிலாந்து அணி எடுத்த குறைந்தபட்ச ஸ்கோர் என்றால் 80 ரன்கள் தான். அந்த ரன்களும் கூட இந்திய அணிக்கு எதிராகத்தான் இதே இங்கிலாந்து அணி 2012ஆம் ஆண்டு நடைபெற்ற போட்டியில் எடுத்திருந்தது. அதாவது கிரிக்கெட்டை கண்டுபிடித்ததாக சொல்லப்படும் இங்கிலாந்து அணி இதுவரை சர்வதேச T20 போட்டிகளில் குறைந்தபட்சமாக எடுத்த 2 ஸ்கோர்களும் இந்திய அணிக்கு எதிராகத்தான். ஆகவே இதிலிருந்தே தெரிகிறது கிரிக்கெட்டில் இந்திய அணி என்பது அப்போதிலிருந்து இப்போது வரை எந்த அளவுக்கு ஆதிக்கம் செலுத்தி வருகிறது என்று. பின்னர் இந்த 23 ரன்களை சேசிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணியை பொறுத்தவரையில் வெறும் 2 ஓவர்களுக்கு உள்ளாகவே இந்த ரன்களை சேசிங் செய்து முடித்துவிட்டது. அதுவும் ஓப்பனிங் இறங்கிய அபிஷேக் சர்மாவும் இசான் கிசானும் சேர்ந்தே இந்த இருவர் மட்டுமே 2 ஓவரில் இந்த போட்டியை முடித்துவிட்டனர். அந்தளவுக்கு பேட்டிங்கிலும் இந்திய அணி சாதாரணமாகவே அணுகியிருந்தது. ஆனால் இந்த போட்டியை எதற்காக எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தார்களோ அந்த ஒரு விஷயம்தான் கடைசி வரை நடக்காமல் போய்விட்டது. அவங்க சூரியவன்சி இந்த போட்டியில் பேட்டிங் செய்ய களமிறங்க முடியாமல் போய்விட்டது. அதற்கு மிக முக்கிய காரணம் இந்திய அணியின் பந்து வீச்சாளர்கள்தான். மற்ற போட்டிகளிலெல்லாம் எதிரணியை 170 190 ரன்கள் என்று அடிக்க விட்டுவிட்டு இந்த போட்டியில் அதுவும் சூரியவன்சி முதல் முறையாக ஆடும் லெவனில் களமிறங்கி இருக்கும் இந்த போட்டியில் எதிரணியை வெறும் 23 ரன்களில் சுருட்டி சூரியவன்சிக்கு பேட்டிங் செய்யும் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்காமல் செய்தது இந்திய அணியின் பவுலர்கள்தான். ஆனாலும் கூட இந்த இரு அணிகளுக்கு எதிராக நடைபெற்ற வார்ம் அப் மேட்சில் தான் இப்படி ஒரு சம்பவம் நடைபெற்றது. ஆகவே அதிகாரப்பூர்வ போட்டியிலாவது சூரியவன்சிக்கு பேட்டிங் செய்யும் வாய்ப்பு கிடைக்கும் என்றே எதிர்பார்க்கலாம். மேலும் என்னதான் அயர்லாந்து போன்ற கத்துக்குட்டி அணிக்கு எதிராக தொடரை இழந்தாலும் கூட இங்கிலாந்து அணி போன்ற ஜாம்பவான் அணிக்கு எதிரான போட்டியில் இந்திய அணி முழு ஆதிக்கம் செலுத்தி இருப்பது என்பது இந்திய ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஆறுதலாகவும் மாறியிருக்கிறது. இதேபோல இந்த இங்கிலாந்துக்கு எதிராக நடைபெற இருக்கும் 5 T20 போட்டிகள் கொண்ட அதிகாரப்பூர்வ தொடரிலும் அதிகப்படியான போட்டிகளில் வென்று தொடரை கைப்பற்றினால் அது இந்திய ரசிகர்களுக்கு இன்னும் கூடுதலாக ஆறுதலாக மாறக்கூடும். ஆக அதை மனதில் வைத்துதான் இந்த இங்கிலாந்து தொடரை இந்திய அணி கையாள வேண்டும் என்பதுதான் இந்திய ரசிகர்களின் எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது. அதே சமயம் இங்கிலாந்து போன்ற ஜாம்பவான் அணியவே வெறும் 23 ரன்களில் சுருட்டி இருக்கும் இந்திய அணியின் பந்துவீச்சு என்பது தற்போது உலக அளவில் பேசுபொருளாக மாறியிருக்கிறது. ஆக இந்த ஒரு உத்வேகத்தை வைத்து இந்த 5 போட்டிகள் கொண்ட அதிகாரப்பூர்வ தொடரில் இந்திய அணி மிகப்பெரிய வெற்றியை படைக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இருக்காது. சரி, நீங்கள் சொல்லுங்கள், இந்த ஒரு போட்டியை பற்றியும் குறிப்பாக இந்த ஒரு போட்டியில் இந்திய அணியின் உலக சாதனை பந்துவீச்சை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.